உங்களுடைய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பில் இப்போது பார்ப்போம் என்று சொன்னால், படுகொலை என விமர்சிப்பது பொருத்தமில்லை. அந்த அந்த இந்த காலத்தில் அது பொருத்தமில்லை. அவ்வாறு விமர்சிக்க கூடாது, அது அவ்வளவு பொருத்தமான செயற்பாடு அல்ல என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார். அவர் இவ்வாறு தான் கூறுகின்றார். சாணக்கியன் மட்டுமல்ல, பலரும் அந்த வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகிறார்கள். ஈவன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட அரசாங்கம் அரசியலமைப்புக்கு எதிராக செயற்பட்டது என்று கூட அவர் அவர் குற்றஞ்சாட்டுகின்றார். ஆனால் இப்போ யதார்த்த நிலைமை என்று சொன்னால் மக்கள் நாடளாவிய ரீதியில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியம். அரசாங்கத்துக்கு உண்மையிலே கால அவகாசம் கிடைக்கவில்லை என்பது உண்மை. அதை யாரும் மறுதலிக்க இயலாது. எனது 50 வருஷ காலத்தில் ஒரு வெள்ளம் இவ்வாறு வரவில்லை என்றது எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். கால அவகாசம் கிடைக்கவில்லை. இந்த அனர்த்தத்தின் வீரியம் மிக அதிகமாக இருந்தது உண்மை. சுனாமி வந்தபோது உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட நடைமுறைகள் அதுக்கு பிறகு எடுக்கப்பட்டன. இப்பொழுது அதை பற்றி யாருமே பேசுவதில்லை. அதே மாதிரி தான் இயற்கையை மீறி மனிதர்கள் நடக்கும்போது இயற்கை சில தண்டனைகளை வழங்குகின்றது. என்றால் வீடுகள் கட்டக்கூடாத இடங்கள் எல்லாம் வீடுகள் கட்டப்பட்டன. அவை எல்லாத்தவற்றையும் இயற்கை இப்பொழுது துவம்சம் செய்திருக்கின்றது. இனிமேல் அந்த இடத்துல மக்கள் வீடு கட்ட முடியாது, வாழ இயலாது என்ற நிலையை அரசாங்கங்கள் செய்ய முடியாத விடயத்தை இயற்கை செய்து காட்டியிருக்கின்றது. ஆகவே எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது நான் நினைக்கவில்லை. அது அவர்கள் ஆட்சியில் இருந்தால் கூட, இப்போதே இருக்கிற அரசாங்கத்தினர் எதிர்க்கட்சியில் இருந்து கூட இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தால் அது பிழையானது. ஏன்னா ஒரு அரசாங்கம் ஒரு அனர்த்தத்தில் மக்களை கொல்லும், அதை பார்த்து கொண்டிருக்கும் என்று எந்த அரசாங்கமும் உலகத்தில் அவ்வாறான குற்றச்சாட்டை வைப்பது முறையல்ல. இந்த இந்த எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தில் இருந்தால் கூட, இப்போ இருக்கிற அரசாங்கத்தினர் எதிர்க்கட்சியிலிருந்து குற்றம் சாட்டினாலும் அது பிழை தான். ஆகவே இப்பொழுது மக்களுடைய மீள்கட்டுமானம், ஏன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை நாடு உள்ளாயிருக்கின்றது. மக்கள் மிகப்பெரிய, இன்றைக்கும் என்னுடைய கண்டியில் இருந்து ஒரு நண்பர் பேசினார், கண்டி நகரத்துக்கு நீர் வந்து விட்டது, இன்னும் தங்களுடைய பிரதேசத்துக்கு சுற்றியுள்ள கிராமங்களுக்கு இன்னும் நீர் வரவில்லை. எத்தனை நாளன்று பாருங்கள், இன்னும் வளமைக்கு திரும்பவில்லை நாடு, இன்னும் அவர்களுக்கு நீர் கிடைக்கவில்லை, போக்குவரத்து வளமைக்கு திரும்பவில்லை. ஆகவே மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவது, இது அரசியலுக்குரிய நேரம் அல்ல. இது மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அவருடைய வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கான நேரம். அதில் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். அவர் கூறுகின்றார், நாங்கள் விமர்சிப்போம், எல்லாம் செய்வோம், ஆனால் இந்த வேளையிலே அதனை விட்டு விடுவோம், அதனை கொஞ்சம் தவித்துக் கொண்டு பயணிப்போம் என்று அவர் இந்த கருத்தை கூறுகிறார். எனவே எல்லோருடைய மனங்களிலும் இந்த காலங்கள் முக்கியம். ஆனால் சுமந்திரன் கூறுகின்ற விடயம் இருக்கின்றது, அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடாது என்ற தோரணையில் எவரும் எங்களை விமர்சிக்க கூடாது. உண்மைகள் வெளிவந்தால் தான் நிவாரணப் பணிகளும் சரியான முறையில் இடம்பெறும். உண்மைகள் வெளிவந்தால் தான் நிவாரணப் பணிகள் சரியான முறையில் இடம்பெறும். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, ஒரு மாற்றமும் இல்லை.